வந்து விட்டுட்டாங்கப்பா, கடன் வாங்குற நிலைமையில கொண்டு வந்து ஆளாக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது இருக்கிறது. இவர்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது எந்த மாதிரி வாய்ப்பு அப்படின்னா, ராசியை விட்டு குரு வெளியே போய்விட்டார். 10ஆம் பாவத்தின் அதிபதி சனி 11 லாபத்திற்கு வந்திருக்கிறார். 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 2 ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் அந்த ஒரு வருமானத்தை, ஒரு கேஷ் ஃப்ளோவை, ஒரு செழிப்பை பார்க்கக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக இந்த பலனை நீங்கள் கவனிங்க. 11ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 10க்குரியவன் 11இல் இருக்கிறார். இப்போ ஜீவனாதிபதி லாபத்தில் வரும் பொழுது அது லாபம்